புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமம் தான் இந்த வேங்கிவயல். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கண்டறியப்பட்டுச்சு. இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளையுமே ஏற்படுத்தியிருந்தது. குடிநீரில அதுவும் மனித கழிவு கலந்த சமூக விரோதிகள் மீது திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அதற்கு மாறா பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக மாற்ற முயற்சி செய்வதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் இது குறித்து அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கல என்றும், தமிழகத்துல திமுக ஆட்சி அமைந்தது முதல் எதுவெல்லாம் நடக்கக்கூடாதோ அதுவெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வேதனையோட தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய 60 பேர் கள்ள சாராயத்தால உயிரிழந்ததற்கு செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்துல 25 நபர்கள் விஷ சாராயத்தால் உயிரிழந்ததற்கு அதிமுக அரசுதான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த விவகாரங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் எதுவும் கேட்காமல் இருந்து வருகிறார்கள் என்றும், அதனாலதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக செயலிழந்துள்ளது என்றும், தினந்தோறும் கொள்ளை, வழிப்பறி, பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் பலாத்காரம் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. குறிப்பாக தமிழகத்துல அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாகவும், மக்களின் வரிப்பணம் சுரண்டப்படுவதாகவும், கனிம வள கொள்ளை வரலாறு காணாத வகையில அதிகரித்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலை தமிழகத்துல 2026க்கு பிறகு தொடருமானால் தமிழகத்தின் இயற்கை வளம், மனித வளம் முற்றிலுமாக சுரண்டப்பட்டு தமிழகத்தை பாலைவனமாக மாற்றி விடுவார்கள் என்றும், தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் கடமையாகும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டை திமுக ஆட்சியாளர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்காரு. திமுக ஆட்சியில அனைத்து விதமான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை அதாவது நிரபராதிகள் குற்றவாளிகளாக்கிக் கொள்வது, கொடும் குற்றவாளிகளை காப்பாற்றி நிரபராதிகளாக சித்தரிக்கும் ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி என்றும் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு கரூரில் உயிருக்கு ஆபத்து இருந்ததாகவும், நடிகர் விஜயை திமுகவினர் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர் என்றும் தெரிவிச்சிருக்காரு. அதனாலதான் விஜய் கரூர்ல இருந்து அவசரமாக சென்னைக்கு புறப்பட்டு வந்துவிட்டார் என்றும் கூறியிருக்காரு. இந்த நிலையில மீண்டும் கரூருக்கு விஜய் சென்றால் அவருடைய உயிருக்கே அது ஆபத்து உள்ளதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்டத்தோட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக தமிழக மக்களின் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பில்லை என்று குறிப்பிட்டிருக்காரு. திமுகவின் 4½ ஆண்டு கால ஆட்சியில கள்ள சாராயத்தால் 100 அப்பாவி மக்கள் மரணம், காவல் நிலையங்களிலும் சிறைச்சாலைகளிலும் 25 நபர்களை துப்பாக்கியால் சுட்டும் அடித்தும் செய்யப்பட்டுள்ளதாகவும், கனிம வள சுரண்டலை தட்டி கேட்ட 10க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மீது செய்துள்ளனர் என்றும், சென்னை மெரினா கடற்கரையில 5 அப்பாவி பொதுமக்கள் குடிநீர் இல்லாமல் மரணம் அடைந்தது, கரூரில் 41 பொதுமக்களை திமுக அரசாங்கம் சதிவேலை செய்து கொன்றது போன்ற தமிழர்கள் மீதான படுகொலை திமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அரங்கேற்றி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மதுரையில 12ஆம் தேதி முதல் என்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும், இந்த சுற்றுப்பயண தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள், மாநில முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு.